Hello friends, welcome back to my channel. This is Latha from Baker's Cave Baking and Cooking Classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்றது தான் பார்க்க போறோம். அதுவும் வித்தவுட் எக். இது பியூர்லி எக்லெஸ் ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கேக். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ரெட் வெல்வெட் கேக் ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலாக வெனிலா கேக் ஸ்பாஞ்ச் பண்ணுற ரெசிபீஸே யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பார்க்காதவங்க நான் இங்கே கார்ட் செக்ஷனில் தரேன். பட் இன்றைக்கி அதே ரெசிபீஸ் தான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். கொக்கோ ஃப்ளேவர், ரெட் கலர், வினிகர். ஸோ ரெட் வெல்வெட் அப்படின்னாலே வந்து கம்பல்சரி கொக்கோ ஃப்ளேவர் இருக்கணும், வினிகர் ஃப்ளேவர் இருக்கணும், கலர் இருக்கணும். ஸோ இது மூணு தான் வந்து ரெட் வெல்வெட் கேக் ஸ்பாஞ்ச். நார்மலாகவே நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பாஞ்ச் தான் இருக்குது. ஒன்று வந்து வெனிலா, இன்னொன்று வந்து சாக்லேட், இன்னொன்று வந்து ரெட் வெல்வெட். நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்பாஞ்ச் கேக். அது வெனிலாலே நம்ம வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுக்கு நான் 140 கிராம் மைதா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 1/2 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர். அதாவது ஃபுட் கலருன்றதை விட இது வந்து ரெட் வெல்வெட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக விற்கிற கலரு. ரெட் வெல்வெட் பவுடர் கலர் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. எல்லா எசன்ஸ் மார்ட்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் இருக்குது. நார்மலாக ரெட் வெல்வெட் இந்த மாதிரி தான் இருக்கும், பிராண்டட்லேயும் வருது. நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் அண்ட் 70 கிராம் அமுல் பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். 65 ml வாட்டர் அண்ட் வினிகர் 1/4 டீஸ்பூன். ஓகேங்களா? இது கூட நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் 200 ml ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வீடியோவில் அதை வைக்க மறந்துட்டேன். ஸோ இது கூட ப்ளஸ் 200 ml கண்டென்ஸ்டு மில்க் கம்பல்சரி ஆட் பண்ணணும். அது அமுல் மீட்டாக இருந்தாலும் சரி, மில்க் மேடாக இருந்தாலும் சரி, நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ வந்து இதை நம்ம மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஹேண்ட் பீட்டர்லேயே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 140 கிராம் மைதாலேருந்து 2 டீஸ்பூன் மைதாவை நான் வெளியில் எடுத்துட்டு அந்த 2 டீஸ்பூனுக்கு நான் வந்து கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ 2 டீஸ்பூன் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடரை அதில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சுகர், கலர், இது எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சீவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது கூட நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நெக்ஸ்ட்டு பவுடர் சுகர். ஓகேங்களா? கலர் வந்து நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணலாம், வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வெனிலா எசன்ஸ், வினிகர், வாட்டர், பட்டர், இது எல்லாமே வந்து கண்டென்ஸ்டு மில்க், இதெல்லாம் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நான் இப்போது கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 டீஸ்பூன் தான், நம்ம 1/2 டீஸ்பூனில் நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எனக்கு கலர் பத்தலைன்னா நான் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். இப்போ வந்து நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸோடு நான் ஆட் பண்ணும்போது சீவ் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா தனியாக கூட சீவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸை பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பட்டரை வந்து நல்லா போட்டு கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர மாதிரி ஹேண்ட் விஸ்கில் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது அன்சால்டட் பட்டர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும் கம்பல்சரி. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரெக்டாக பண்ணாதீங்க, ஏன்னா அது கெட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ அடிக்கவும் முடியாது, ஹேண்ட் பீட்டர் ஆகட்டும், எலக்ட்ரிக் பீட்டர் ஆகட்டும். ஸோ அதனால் எப்போவுமே ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த பட்டர், சாஃப்ட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி எப்பவும் சிலிக்கான் ஸ்பேட்சில் வச்சுக்கோங்க. சைட்லலாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ப்ராடக்ட்டு இன்க்ரீடியண்ட்டு நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து வினிகர் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
நல்லா வந்து ஒரு க்ரீமாக பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளஃபியாக பண்ணால் தான் கேக் வரும்னு கிடையாது. அந்த பட்டர் நல்லா சாஃப்ட் பண்ணுங்கள் போதும். ஓகேவா? எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸ்பீடாக. பட் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அவ்வளோ நேரம் பண்ணோன்னா டைம் எடுக்கும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் இது கூட நான் வந்து வாட்டரும் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணணும். ஸோ நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஏரினஸ்க்காக தான் சீவ் பண்ணுறது மெயினாக. இல்லைனா அங்கங்கே ரவுண்டு கெட்டியாக வந்து கேக் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதுக்காக தான், நல்லா ஏரினஸ்க்காக தான் நம்ம வந்து சீவ் பண்ணுறது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோன்னே கலர் எப்படி வருது பார்த்திங்களா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இது கூட கண்டென்ஸ்டு மில்க்கும் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் வந்து பட்டர் போடும்போதே கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது கூட வாட்டரும் ஆட் பண்ணுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம வந்து தனித்தனியாக தான் வந்து ஆட் பண்ணணும், இதுக்கப்புறம் இதுதான் ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றா நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ரீசனு சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே டைம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சீவ் பண்ணிக்கலாம். இல்லைனா தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதில். செகண்டு வெட் இன்க்ரீடியன்ஸும் அப்படி தான், நம்ம பீட் பண்ணும்போது டக்குன்னு இது போட்டு பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறது வெட் இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டால் ஈஸியாக நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம பட்டரோ ஆயிலோ யூஸ் பண்ணும்போது ஓவர் பீட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட் மாய்ஸ்ட் ஆகிடும், கேக் வந்து மாய்ஸ்ட் கேக் ஆகிடும். ஸோ மாய்ஸ்ட் கேக்குன்னா வந்து அதுக்கு தனி ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. மாய்ஸ்ட் கேக்னால் மோஸ்ட்லி ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து கொஞ்சம் ஓவராக பீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கேக் ஸ்பாஞ்ச் வந்து மாய்ஸ்ட்டாக இருக்கும், மேலே வந்து பார்க்குறதுக்கே மாய்ஸ்ட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்காது. ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நமக்கு வந்து நார்மலாக ஐசிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரையான கேக் ஸ்பாஞ்ச் இருந்தால் போதும். வெறும் சாக்லேட் ட்ரஃபிளுக்கு மட்டும் மாய்ஸ்ட்டு சாக்லேட் கேக் ஸ்பாஞ்ச் இருந்தால் போதும். ஸோ நல்லா பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஒரு மாதிரி ரன்னி பேட்டரில் வரும், அவ்வளோதான். ரொம்ப ரன்னியாக இருக்காது, ஒரு மாதிரி திக் பேட்டராக இருக்கும். பரவாயில்ல. நம்ம திக் பேட்டராக இருக்குன்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு ஃப்ளாரையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஓவர் ஃப்ளார் ஆட் பண்ணிட்டோன்னா ஓவர் பேட்டர், அதாவது ஓவர் கிராக்னஸ் வரும். நார்மலாகவே கேக் ஸ்பாஞ்சில் கிராக்ஸ் வர்றதுன்றது நார்மல். நீங்கள் நிறைய ஃப்ளார் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பெரிய கிராக்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க ஓவரானா சென்டரில் உங்களுக்கு டென்ஸ் விழுந்துடும். ஓகேங்களா? லிக்விட் ஓவராக பண்ணிங்கன்னா சென்டரில் டென்ஸ் ஆகிடும். டென்ஸ்னா உள்ளே அமுக்குனா மாதிரி இருக்கும். ரெண்டாவது உள்ளே வந்து அப்படியே பிசுன்னு ஒட்டிகிட்ருக்கும். இப்போ வந்து நான் 6 இன்ச் டென்னை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். மைதா வச்சு பட்டரில் க்ரீஸ் பண்ணி மைதா வச்சு டஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பார்ச்மெண்ட் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக வந்து டஸ்ட் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அதே ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரோ பட்டர் பேப்பரோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது போட்டுட்டு நல்லா டேப் பண்ணுங்கள். நல்லா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி டேப் பண்ணுங்கள். கொஞ்சம் பேட்டர் திக்காக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா திருப்பி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி டேப் பண்ணுங்கள். ஒரே சமயம் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுலேயே அது லெவல் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பேட்சுலா வச்சியோ இல்லை எதனா வச்சு நீங்கள் வந்து லெவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து நான் ப்ரீஹீட்டட் ஓவன் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 160 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நான் வந்து 40 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் கடாயில் பண்ணுறதா இருந்தால் கடாயிலையோ குக்கர்லையோ எதில், அதாவது எந்த ஹெவி பாட்டம் வெசல் பண்ணாததா இருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் உள்ள ரிங் வச்சு நல்லா டைட்டாக மேலே லிட் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டின் எடுத்து அதிலே வச்சு அதே மீடியம் ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டான கேக் ஸ்பாஞ்ச் கிடைக்கும். இப்போ இதை நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ரொம்ப டோம் ஷேப்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அலோவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இதை கூல் டவுன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வெயிட்டிங்னா சைடெல்லாம் ஸ்வெட்டிங் ஆகிடும். ஓகேங்களா? ஈரமாக இருக்கும். எப்போவுமே டீமோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் போடலை அப்படின்னா சைடு வந்து ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் டீமோல்ட் பண்ணுங்கள். இல்லைனா உள்ள ஸ்வெட்டிங் ஆனதில் வந்து எங்கேயாவது ஒட்டி ஸ்டிக்காக இருந்ததுன்னா கேக்கு நம்ம டீமோல்ட் பண்ணும்போது அப்படியே கட் ஆகிட்டு வரும் அந்த இடம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஸோ நம்மளுடைய ரெட் வெல்வெட் கேக் ஸ்பாஞ்ச் ரெடி. ஸோ நான் இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது அது நல்லா ஸ்பாஞ்சினஸ் இருக்குன்ட்டுன்னு. இது அப்படியே வந்து ஒரு
ஃபுல்லாக வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் ஆகட்டும். அதே மாதிரி ரொம்ப ஃபேன் காற்றுல ஆற வைக்காதீங்க, கேக் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும், நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கேக் ஸ்பாஞ்ச் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் இது கட் பண்ணுற வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணலை. ஸோ நான் இதை மாதிரி ஒரு ப்ரெட் நைஃப்பில் தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போது ரெட்டிஷாக இருக்கா? ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டாக தான் வரும். ஈவன் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து ரொம்ப ரெட்டிஷாக தெரிஞ்சதுனா கூட உங்களுக்கு நார்மலாக ரெட்டிஷ் ப்ரௌனாக தான் வரும் ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சு. உங்களுக்கு ரெட்டிஷாக வேணும்னா நீங்கள் நிறைய கலர் ஆட் பண்ணணும். கலர் வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நீங்கள் லிக்விட் கலர் ஆட் பண்ணிங்கனாலும் வந்து 2-3 டீஸ்பூன் ஆட் பண்ணால் கூட அது வந்து உங்களுக்கு கலரே கொடுக்காது. பட் ஜெல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா மோர் தென் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணணும். அதுவும் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. பவுடர் தான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேயே நமக்கு தேவையான இந்த கலர் கொடுக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு கலர் வேணும்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர் பவுடர் ரிலேட்டட் தான். ஸோ அதனால் நீங்கள் கலர்ஸ் உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக வேணும்னா நீங்கள் அதுதான் யூஸ் பண்ணணும். நம்ம கொக்கோ பவுடர் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணும்போது ரெட் கலர் போடும்போது என்ன ஆகும், அது ப்ரௌனிஷ் ரெட்டாக தான் வரும். ஓகேங்களா? நம்ம கொக்கோ போடாமல் நீங்கள் வந்து அந்த பவுடர் போட்டிங்கன்னா ப்யூர் ரெட்டாக வரும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் வெல்வெட் கேக் ஸ்பாஞ்சுனா என்ன, அதை என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வரும், ஸோ எப்படி பண்ணணுன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இன்னும் நிறைய பேக்கிங் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.